சண்டே அதுவுமா மட்டன் பிரியாணி வேர்ல்டு கப் மேட்ச்சு, அதுவும் இந்தியா விசஸ் இங்கிலாந்து மேட்ச்சு. எங்கள் வீட்டில் ஒரு நியூ குக்கர் வாங்கினா அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் ஹஸ்பண்டுக்கு இந்த வருஷம் ஆயுத பூஜைக்கு ஒரு குக்கர் கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. இது 5 லிட்டர் குக்கர். ஆட்டோ ஓட்டார் எங்கள் ஹஸ்பண்ட் ஆட்டோ ஸ்டாண்டில் மொத்தம் 40 குக்கர் வாங்கினாங்க, 40 ஆட்டோ ஓட்டுனருக்கு. அப்போ இந்த குக்கர் கிஃப்டாக கொடுத்தாங்க. நியூ குக்கர் வாங்கும்போது நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு சிலருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். இப்படி நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது குக்கரில் இருக்கிற எல்லா இதுவும் போயிடும். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி செட் பண்ணி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு, சால்ட்டார் கல்லுப்பு எதுவும் போட்டு ஒரு அரை லெமனை நல்லா புழிஞ்சி விட்டுட்டு அந்த லெமன் தோலும் அதிலேயே போட்டுருங்க. இப்போ விசில் போட்டு மூடி விட்டு ஒரு 2 விசிலுக்கு இல்லை 1 விசில் போதுங்க. இப்போ சூடாக இருக்கும் போதே அந்த லேபிள் நம்ம இப்படி பிரிச்சிட்டோம்னா வந்துடும். ஆரம்பத்துக்கு பிரிச்சிருந்தோம்னு நினச்சிங்களேன், அதிலே ஒட்டிக்கும், அது குக்கரில் அசிங்கமாக இருக்கும். இப்படி மேலே சூடாக இருக்கும் போதே இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு விசில் வந்துருச்சுங்க. இப்போ இந்த மேலே இருக்கிற அந்த ஸ்மெல்லு, நியூ குக்கரில் நிறைய ஸ்மெல் வருங்களா, அதெல்லாம் போயிடும். இப்போ நான் அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு சண்டே இல்லைங்களா மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். மட்டன் பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டேன். அது கூடவே 4 ஸ்பூன் கடலை எண்ணெய், அப்புறம் பட்டை லவங்கம், இந்த சில விஷயங்கள்லாம் போட்டுட்டு 4 பச்சை மிளகா, ஒரு நீட்டாக வளர்க்குற ஒரு 3 வெங்காயம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கூட இப்போ கொத்தமல்லி புதினா போட்டு வதக்க போகிறோங்க. அது நல்லா வதங்கணும். தக்காளி ஒரு 3 தக்காளி நல்லா ஒரு நீட்டாக அறுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு மட்டனை இதில் போட்டு கலரிட்டு இப்போ நம்ம அதுக்கு தேவையான ஒரு அரை கப்பு தயிரை அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாம். இப்போ கரம் மசாலா, அப்புறம் பிரியாணி மசாலா 2 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன், பிரியாணி மசாலா 2 ஸ்பூன், அப்புறம் நீங்கள் தேவைப்பட்டால் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்போ வந்துருக்கிறதால ஸ்பெஷலாக இன்றைக்கி சண்டே மட்டன் பிரியாணி ரெடி ஆகுதுங்க. அவர் நிறைய காரம் சாப்பிட மாட்டார், அதனால் நாங்கள் காரம் கம்மியாக சேர்த்துக்கிறோம். இப்போ உப்பு போட்டு ஒரு 2-3 விசில் விட்டுட்டோம்னா கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க. இந்த கறி ஃபஸ்ட்டு நல்லா வேணும் இல்லைங்களா, இந்த மசாலாவுடைய கறி நல்லா வேகும்போது நல்லாயிருக்கும் பிரியாணி டேஸ்ட்டு. அப்புறம் ஈஸியாக நம்ம பிரியாணியும் செஞ்சிடலாம். இப்போ நான் சாதா அரிசி தாங்க ஊற வச்சுருக்கேன். ஒரு 3 கிளாஸ் அரிசி ஊற வச்சுருந்தேன். இப்போ அதுக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றி எடுத்துட்டேன். மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. வீட்டில் எப்பவுமே மோஸ்ட்லி பாசுமதி அரிசி பிரியாணி செய்ய மாட்டேங்க, நம்ம வீட்டு அரிசி போட்டுட்டே செய்வோம். அப்பாவுக்கு கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இப்படி செஞ்சால் தான் அவருக்கு பிடிக்கும். இப்போ கம பிரியாணி மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அதோட மேட்சும் நான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பசங்க எல்லாம் மேட்ச் பார்த்துக்கிட்டே உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மட்டன் பிரியாணி செஞ்சுட்டு கூட முட்டை இல்லைன்னா எப்படி, முட்டை ரைத்தாவோட வச்சாச்சு. பவி எதோ சொல்கிறாரு கேளுங்களேன். பவி என்ன சொல்கிறானா, சண்டே அதுவும் மட்டன் பிரியாணி, கிரிக்கெட் மேட்ச்சு, இதை விட வேறு என்ன வேணும்ன்ட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இனியே சாப்பிட்டு முடிச்சோடனையும் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு கிச்சன் போனால் ஒரு 4 அடிச்சிட்டாங்க. அதுக்கு உடனே பவி ஆரம்பிச்சா, நீ வெளியே கிச்சனுக்கு போ, அப்போ தான் 4 அடிக்கிறாங்கன்னு இனி அவள் இழுத்துட்டு போயிட்டு கிச்சனில் நிற்க வைக்கிறான். பண்ணியாக இருந்தது. 4 அடிக்கவா? அவன் போனால் தான் 4 வருதா? செக் பண்ணல இரு. 4 அடிக்கிறேன் நான். எங்கடா 4 அடிக்கிறானுங்க? கிச்சனுக்கு போனால் அடிப்பாங்களா? இனியா இருக்கும் போதே அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, வா ஏறுது பாரு இடியாக்கு. என்ன போட்டுருவேன் இப்படியே, பவி இப்படியே வீடியோ போட்டுருவேன். ஐயோ அழுதுட்டு இருக்கிறான்டா.
இந்தியா மேட்ச் வின் பண்ணுறேன்டா அழாதடா. பவி வந்து இந்தியா தோத்துரும் ரோஹித் சர்மா கூட அவுட் ஆயிட்டாருன்னு அழ ஆரம்பிச்சிட்டான். என்னத்துக்குடா அழுவுற டேய் இப்ப? அழாதடா, கண்டிப்பா ஃபீல்டிங் பெட்டரா பண்ணுவாங்க நம்ம டீம், நம்ம தாண்டா ஜெயிப்போன்ட்டு அவனை சமாதானப்படுத்திட்டேன். பார 4லாம் கூட செம்ம அடிக்கிறாங்க, நம்ம performance டா, தாண்டா வின் பவி. பண்ணுவோம், 200க்கு மேல அடிச்சிட்டோம் அப்படின்ட்டு அவனை சமாதானப்படுத்திட்டேன். இந்தியா வின் பண்றோம்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். குக்கர் கிளீனிங், மட்டன் பிரியாணி, சண்டே ஸ்பெஷல் கிரிக்கெட்னு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. ஆட்டோ ஸ்டாண்ட் ஆயுத பூஜை லைவ் போட்டிருக்கா, அதோட லிங்கை கொடுக்குற, அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.